சன் டிவி, கலைஞர் டிவி, சில சினிமாக்காரங்க, சில அரசியல்வாதிகள் எல்லாம் கூலிக்கு வச்சுக்கிட்டு திமுக பண்ணுறது அவதூறு தான். காமராஜர் மேலேயே அவதூறு பரப்புனவங்க அவங்க. யாரெல்லாம் நேர்மையானவங்க இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் அவதூறை பரப்பி விடுறது தான் திமுகவுக்கு வேலை. இப்போது தாவேக்காவும் திமுகவும் தான் கரூர் சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க. ஏன்னா நிகழ்ச்சி நடத்தினது அவங்க, பாதுகாப்பு தந்தது இவங்க. 41 பேர் கொலை செய்யப்பட்டதற்கு, மரணம் ஏற்பட்டதற்கான விசாரணையை சிபிஐ செய்யணும்னுட்டு விஜய் அவர்கள் தான் வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி அவர் போய் அங்கே போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அதை போய் பிஜேபி விஜயை தன்னுடைய கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திகார் சிலையா கூட்டணியான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் சன் டிவியை வச்சுக்கிட்டு, கலைஞர் டிவியை வச்சுக்கிட்டு, இவங்களுடைய கூலிப்படையை வச்சுக்கிட்டு அவதூறு பரப்புது இந்த திமுக. பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க குற்றவாளிகள் இல்லை, திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க குற்றவாளிகள். இப்போ துப்பாக்கி விற்கிற குற்றச்சாட்டு கூட திமுக மேலே வந்திருக்கு. திமுக நிர்வாகிங்க தான் 2 பேரும் கைதாகியிருக்காங்க. என்னன்னா துப்பாக்கி விற்பனை பண்ணாங்களாம். ஏற்கனவே கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இதெல்லாம் திமுக காரங்க தான் செய்கிறாங்க. யாரெல்லாம் இப்படி குற்ற செயல்களை செய்கிறார்களோ அவங்க தான் போலீஸ்காரங்களுடைய சப்போர்ட் இருந்தால் நல்லது, சிபிஐயினுடைய சப்போர்ட் இருந்தால் நல்லது, புலனாய்வு அமைப்புகளுடைய உதவி நமக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு குற்றவாளி தான் நினைப்பான். ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. ஆனால் மனித மனம் சாதாரணமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவும் ஒரு கட்சி தானே, பிஜேபியும் ஒரு கட்சி தானே, திமுக மாதிரி தானே பிஜேபியும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. திமுகங்கிறது வேற, பிஜேபிங்கிறது வேற. இது வட துருவம்னா அது தென் துருவம். பிஜேபி நேர்மையானவங்க, காமராஜரை போல. அவங்க இந்த மாதிரி புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் பிஜேபி தலையிடுறது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு ஜனநாயகன் படத்திலையும் இல்லை, இந்த சிபிஐ விசாரணையிலும் இல்லை. அந்த சிபிஐ விசாரணை பண்ணக்கூடிய அது ஒரு சுயேட்சையான நிறுவனம், சிபிஐ நிறுவனம். அதில் அரசியல்வாதி தலையீடு செஞ்சால், யார் வேணாலும் தலையீடு செஞ்சால் அது குற்றம். அந்த குற்றத்தை திமுக செய்யும். ஏன்னா திமுகவினுடைய பின்னணியே குற்றம்தான். ஆனால் பாஜக அதை செய்யாது. திமுக எங்களை மாதிரி தான் அவங்களும். பொதுவாக ஒரு அயோக்கியம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் அயோக்கியம்தான், அப்படி தான் அயோக்கியம் சொல்லுவான். அதே பாணியில் திமுக சொல்லிகிட்டு இருக்கு. அதில் உண்மை இல்லை. வணக்கம்.